ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து வயநாடு கல்பெட்டாவில் 2025 அப்போ வந்து லாஸ்ட்டில் நியூ இயர்க்கு பிறக்கறதுக்கு முன்னாடி வந்து கல்பெட்டாவில் வந்து போட்டிருந்தாங்க வயநாடு ஃப்ளவர் ஷோ. அதோட பேரே அதுதான். டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து போனோம். நான் வந்து சாப்பாடு விஷயம் அந்த மாதிரி இருக்க விஷயத்துக்கு வந்து போகிறனோ இல்லையோ, இந்த ஃப்ளவரு செடி கொடிகள் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்பவுமே பிடிச்ச விஷயம். நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக அது என்னோடய பர்சனல் அமௌண்ட் செலவு பண்ணியாச்சு நான் போயிடுவேன். டிக்கெட்லாம் வாங்கிட்டு நான் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு உள்ளே போனவுடனே என்ட்ரன்ஸில் அவங்க 2 பேர் வந்து போயிட்டாங்க. நீ பொறுமையாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு டைமிங் வந்து கொடுத்துட்டாங்க. நீ பொறுமையாக பார்த்துட்டு வா, நான் வந்து பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் ஓவராலாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பூச்செடிகள்லேயும் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது வந்து சைனீஸ் பால்சம் செடி. நிறைய பூக்கள் வந்து இருந்துச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச பூக்கள். அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு கூல் கிளைமேட்டில் இருக்க பூக்கள் அந்த மாதிரி இருக்கிறது நிறைய வெரைட்டியாக வந்து கலர் வைஸாகவும் அதுக்கப்புறம் அந்தந்த டைப் வைஸாகவும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய எப்படி நமக்கு பேரே தெரியாத பூக்கள் அந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா, அதனால் ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் இவ்வளோ கலர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம ஊர் நித்திய கல்யாணி செடி இருக்கு இல்லையா, அதுதான். அதுலேயே வந்து இவ்வளோ கலர்ஸ். நான் வந்து நம்ம ஊரில் வந்து 2-3 கலர்ஸ் அம்மா வீட்லேயும் வந்து இருக்குது. அது வந்து ஜென்ரலாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிங்க் கலர் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். இங்கே வந்து நிறைய கசகசன்னு இவ்வளோ பூக்கள் இருந்துச்சு. இதில் வந்து ஒயிட்டு, பிங்க்கு, அதுக்கப்புறம் டபுள் கலர்ஸு அந்த மாதிரி இருக்கிறது, டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எப்படி 1 மந்த்தாக வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காக்ஸ் கோம்பு, இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிரைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், அதுக்கப்புறம் எல்லோ, பிங்க்கு, லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சுலேயே வந்து கொஞ்சம் லைட் ஷேடு அந்த மாதிரி இருக்கிறது, டார்க் ரெட் கலர், அதுக்கப்புறம் லைட்டாக மெரூன் கலர் இருக்க மாதிரி. இது வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்குற போது சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பீச் கலரு, குங்கும கலரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இந்த கலர்ஸ்லாம் பூவில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கோழிக்கொண்ட பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதுதான். காக்ஸ் கோம்புன்னு வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷேப் வைஸாக வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பராக இருந்துச்சு பர்சனலாகவே. அதுக்கு உள்ளே வந்து நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அது முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே கேரளாவில் வந்து நிறைய வீடுகள், அதுவும் எஸ்பெஷலி இந்த வயநாட்டில் வந்து நிறைய பூக்கள் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே ஒருமிச்சு பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சு. நான் எங்கே போனாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர் செண்டுமல்லி, எங்கள் ஊர் சைட்லலாம் மாலை வந்து இதில் தான் அதிகமாக வந்து கட்டுவாங்க. அது வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி, அந்த வெயிலுக்கும் அதுக்கும் வந்து சூப்பராக பிரைட் கலராக அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லோ, டார்க் எல்லோ அந்த மாதிரி. இந்த வந்து கடைசியாக இந்த பூவில் இந்த ஆர்னமெண்டல் சில்லி, இது வந்து மிளகா தான். இது வந்து அழகுக்காக வளர்த்துற மிளகா. இது வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்டோன்னே, ஹஸ்பண்டுக்கு வந்து பர்சனலாக எப்படின்னா இந்த காரமாக ஸ்பைஸியாக இருக்கிற ஃபுட்டு அந்த பொருள்கள் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று இருந்துச்சு, இல்லை அந்த மிளகாயை பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு பாரு, இது சாப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஜெர்பரா பிளான்ட், இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து காலேஜ் படிக்கும் போது என்னோட சீனியர் அக்கா வந்து ஊட்டியிலேருந்து வரும்போது கொண்டு வந்து தருவாங்க. அது இல்லாமல் நம்ம காலேஜ்லலாம் ஃபங்க்ஷன் நடத்துவாங்கள்ல, அப்போ வந்து முன்னாடி டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுருப்பாங்கள்ல, அப்போ பார்த்தது. இப்போ நிறைய கலர்ஸ் பார்த்தம்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இப்போ பார்த்துட்ருக்கோம்ல, இது வந்து கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாந்தஸ் கார்னேஷன் அப்படி வந்து சொல்லுவாங்க. அந்த பூக்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைம் வச்சிட்டோம்னா அது மறுபடியும் அதுவே வேர்லேருந்து முளைஞ்சி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊர் சாமந்தி, இது வந்து கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்குல்ல, அது வந்து ரோஸ்மெரி. இப்போல்லாம் நிறைய ஆடு அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ரோஸ்மெரி போட்டால் முடி வளரும், சொட்டையிலே முடி வளரும் அந்த மாதிரி. இது வந்து நல்லா தழைஞ்சு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் பற்றி. அவருக்கு வந்து இந்த பூக்கள் செடிகள் இதை பற்றி நான் சொன்னால் கேட்டுக்குவாங்க. ஆனால் வந்து பர்சனலாக வந்து அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டாலியா பூ இந்த மாதிரிலாம் நிறைய பூக்கள் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு பார்ட்டிஷியனாக வந்து இந்த குருவிகள் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, இதுக்கு எப்படி இந்த கொண்டை வந்துச்சு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி, இந்த மாதிரி இருக்காது இல்லைம்மா, பீகாக்கு பேரட்டு இந்த மாதிரி எப்படிம்மா அந்த கலர் இதுக்கு வந்துச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. நிறைய வகைகள் வந்து வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ணேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பொழுதுனிக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தால் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்மளும் கொஞ்சம் பர்சனல் டைம் வந்து யூஸ் பண்ணணும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு, இதை விட காட்டுறக்கும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எலியில் கிட்ட தான் ஒரு மாதிரியா ஒரு ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இந்த வேஸ்ட்டு ஸ்மெல் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த 2 குருவிங்கள் தான் ஒரே இந்த ஃபுட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்களா என்னன்னே தெரியல, கொஞ்சிட்டு இருக்காங்களான்னு கூட. கரெக்டாக நம்ம கண்ணில் தான் படுது. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. அதுக்கப்புறம் அடுத்து அது மூவ் ஆன் ஆகிட்டு போகும்போது இந்த ரோபோ மாதிரி இருக்குல்ல, நாய் மாதிரி இருக்க ரோபோ, அதுக்கப்புறம் படத்தில் காட்டுவாங்களே அந்த மாதிரி நிறைய ரோபோஸ் வந்து இருந்துச்சு. அந்த அண்ணாங்க வந்து அந்த சேச்சிக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஏரியா, என்னோட பர்சனலான ஏரியா. ஏன்னா விதைங்கள் எங்கே போனாலும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. ஏன்னா நான் ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கலான்னு வந்து சொல்லுவேன். அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க, 20 ரூபா ஒரு பேக்கெட் அந்த மாதிரி. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஆர்னமெண்டல் சில்லி, அந்த மிளகா ஆரஞ்சு கலர் மிளகா இருக்குல்ல, அதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த தொட்டியோட அந்த செடி. சரின்னு சொல்லிட்டு செடி ஒன்று வாங்கி கொடுத்தேன் நான் தான். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா என்னோடய பர்சனல் அமௌண்ட்டு, செடி பூக்கள் இந்த மாதிரி இடங்களில் போனால் வந்து நான் தான் வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதோட விதைகள் இந்த கிழங்குகள்லாம் வச்சா நம்ம ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த அண்ணா வந்து சொன்னார், இது வந்து கிழங்கு வச்சாவே வளர்ந்து வரும் பாப்பா அந்த மாதிரி வந்து சொன்னார். நம்ம ஊர்க்காரங்களை பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்குகள் எல்லாம் வாங்கி இப்போ வைக்க முடியாது. அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இதுக்கு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக் செக்ஷன், இதில் வந்து நான் வாங்க மாட்டேன் பர்சனலாகவே. ஏன்னா எனக்கு வந்து ஹேண்ட்பேக் பிடிக்கும், ஆனாலும் வந்து நான் வாங்க மாட்டேன் மால் இந்த மாதிரி இருக்க போட்ட இடத்துங்களில். ஏன்னா விலை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸு, இந்த புளி மிட்டாய், அதுக்கப்புறம் ஆரஞ்சு மிட்டாய், நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சிகரெட் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பாப்பாவுக்கு வந்து காட்டி தந்தேன். இதுக்குள்ளே புளி சாக்லேட் தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த உப்பு கடல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஜெல்லி சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, அந்த இஞ்சி மரப்பா மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாண்டா போட்ட சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த நூல் இழுத்து விளையாடுவோம்ல, அதெல்லாம் பழைய மெமரிஸ். நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், இது உங்களுக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டேன். நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு வந்து கேட்டாங்க அவங்களும். அதுக்கப்புறம் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோக்கா திங்ஸ் எதுவும் வாங்கலை. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து எங்கே போனாலும் ஒரு டீ வந்து குடிக்கணும். டீ குடித்தா தான் அவருக்கு வந்து அந்த ட்ராவலே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் வந்து டீ கடைக்கு வந்து போயாச்சு. இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன் கட்லெட்டு, பப்ஸு, அதுக்கப்புறம் உள்ளி வடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் சமோசாலே வந்து வெஜ்ஜு சமோசாவும் வச்சுருந்தாங்க, சிக்கன் சமோசா அந்த மாதிரி 2ம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கோழிக்கால், அதுக்கப்புறம் மசாலா போண்டா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளேட்டில் இருக்குல்ல, அது வந்து கோழிக்கால். பப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிக்கிட்டாங்க. கோழிக்கால் வந்து யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லைம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய லோடில் மர லோடு எப்படி இவ்வளோ நீட்டு இருக்கிறது ஓட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளோட வயநாடு ஃப்ளவர் ஷோ.